அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பாடத்திட்டம் கம்பராமாயணம். கம்பராமாயணத்தை எழுதுனது கம்பர், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இயல்பாகவே 10,800 பாடல்கள் உடையது, பெரிய காப்பியம். இந்த காப்பியங்களை நமக்கு ஒரு பாடத்திட்டமா ஒரு சின்ன பகுதி மட்டும் வச்சிருக்கோம். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அகலிகை படலம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். இந்த அகலிகை படலங்கிறது ஒரு விசாலமான ஒரு கதை, நல்லா அருமையா இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ரொம்ப சுருக்கமான கதை தான் சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா கம்பராமாயணம் வந்து அவ்வளவு கிளைக்கதைகள் உடையது. அந்த கிளைக்கதைகள்ல ஒரு கிளைக்கதை தான் அகலிகை படலம் அப்படிங்கிற மாதிரி. அந்த அகலிகை படலங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அகலியை பத்தி முழுக்க முழுக்க வரக்கூடிய வரலாறா தான் அமையுது. சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா, இதுல யார் யார் வராங்க? ராமன் வராரு, லட்சுமணன் வராரு, விஸ்வாமித்திரர் வராரு. அதுல அகலிகை வர்றாங்க, கௌதம முனிவர் வருவாங்க. அதுல முக்கியமான ஒரு பாங்குல வந்து இந்திரன் வர்றாங்க. இந்த இந்திரன் வரக்கூடிய அந்த சூழல் தான் அங்க நடக்கக்கூடிய கதை போக்காக அமையுது. இந்த அகலிகை படத்துல வந்து பாத்தீங்கன்னா இயற்கை காட்சிகள் நிறைய அடங்கி இருக்கு. அதெல்லாம் முழுக்க தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ராமன், லட்சுமணன், விஸ்வாமித்திரர் இந்த 3 பேர் என்ன பண்றாங்கன்னா, மிதிலை மாநகருக்கு வரலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அப்படி வரும் பொழுது எதுக்கு வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே விஸ்வாமித்திரர் வந்து மிகப்பெரிய முனிவன் கொண்டிருக்காரு. அவர் வந்து போர்க்குரிய குணம் கொண்டவர். அவருக்கு பாதுகாப்பு வேணும். அவர் வந்து அவருடைய பாதுகாப்புக்கு ஆள் வேணுங்கிறதுக்காக யார் அழைச்சுறாங்க? ராமனையும் லட்சுமணையும் அழைச்சு வர்றாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அரக்க குணத்தை சார்ந்த ஒரு பெண் வர்றா. அவளை வந்து தாக்கி அவளை கொண்டு ராமன் வந்து பாதுகாக்கிறாங்க. இப்படி பாதுகாத்துட்டு மிதிலை மாநகருக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் எங்க வந்து வர்றாங்கன்னா, சோனை நதி அப்படிங்கிற நதியை வந்து அடைகிறாங்க. அந்த சோனை நதி எப்படி இருக்குன்னா, ரொம்ப அழகா இருக்கு, தெளிவான நீரா இருக்கு. எப்படின்னா முகம் பார்த்து கண்ணாடி தலை சுழம்பு அந்த அளவுக்கு தெளிந்த நீரோடையா ஓடுது, பாக்குறதுக்கு அழகா இருக்கு. அதுக்கு பக்கத்துல சோலைங்கிற ஒரு சோலை, இயற்கை பொழுது சோலை இருக்குது. அந்த சோலையில வண்டுகள், சின்ன சின்ன பறவைகள், விலங்குகள் எல்லாம் இயற்கை பொருந்து வாழக்கூடிய சோலையா இருக்கு. அந்த சோலையில தான் ராமன், லட்சுமணன், விஸ்வாமித்திரர் 3 பேரும் தங்குறாங்க. தங்கி அடுத்த நாள் காலையில எந்திரிக்கும் பொழுது எங்க வர்றாங்கன்னா, கங்கை நதிக்கு வர்றாங்க. அந்த கங்கை நதி பாத்தீங்கன்னா, சோன நதியும் போலையும் கங்கை நதியும் ரொம்ப அழகுடைய நதியா காணப்படுது. அவங்களுக்கு தெரியும், கங்கைனாவே ஒரு பெண் பெயர் கொண்ட நதி. அதுவும் எப்படி இருக்குன்னா, தெளிந்த நீரோடையாக பாக்குறதுக்கு எழில்மிக மாதிரி இருக்கு, அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க பூக்கள் எல்லாம் பூத்திருக்கு, மரம் செடி கொடிகள் எல்லாம் இயற்கை பொருந்து இருக்கு. அந்த இயற்கை பொருந்துல பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன விலங்குகளும் பறவைகளும் விலங்குகளும் ரீங்காரமிட்டு அழகுட பாடுது. அந்த காட்சியெல்லாம் அவங்க யாரு பாக்குறாங்கன்னா, இந்த மூவரும் பாக்குறாங்க. இந்த மூவரும் பார்த்துட்டு இருக்கும் பொழுது இங்க ஒரு செய்தி நடக்க போகுது. என்னன்னா, அது அகலிகை படலம். இந்த அகலிகை படலம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அகலிகையோட வரலாறு சொல்லக்கூடியதாக அமையுது. அந்த அகலிகை வரலாறு சொல்லும் பொழுதுதான் எங்க வர்றாங்கன்னா, அந்த மிதிலை மாநகருக்கு ராமன் லட்சுமணன் வரும் பொழுது அந்த கல்லாக மாறிய அகலியை வந்து ராமன் கால் பட்டோன்னா பெண்ணாக மாறுகிறாள். அந்த பெண்ணா மாறும் பொழுது அவருடைய வரலாறை வந்து கேட்கிறாங்க. விஸ்வாமித்திரர் கேட்கும் பொழுது விஸ்வாமித்திரர் தான் எடுத்து சொல்றாரு, எப்படி வந்து அகலியை கல்லாக மாறினால் எப்படி பெண்ணாக மாறுறா அப்படிங்கிற விஷயத்த ராமன் கிட்ட எடுத்துரைக்கிறாரு. அது எப்படின்னு கதைன்னு பாத்தீங்க அப்படின்னா, அகலிகை வந்து ரொம்ப அழகுடையவள். எல்லாரும் பார்த்தா அகலிகை மீது ஆசைப்படக்கூடிய அளவுக்கு அழகா இருப்பான். அந்த அளவுக்கு சொல்லுவாங்க இல்லையா, மென்மையாக சொல்லுவாங்க, மென்மையான பூ போல இருப்பான், அந்த அளவுக்கு இருக்கா. இந்த அகலியை பார்த்து இந்திரன் என்ன பண்றான்னா, அகலிகை மீது ஆசைப்படுறான். அகலை மீது ஆசைப்பட்டு அகலியை எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அகலிகை வந்து ஒரு பத்தினி தெய்வம், பத்தினியாக இருக்கிறாள். அப்ப வந்து கௌதம முனிவருக்கு வந்து மனைவாக இருக்கும் பொழுது அகலிகை வந்து கௌதம முனிவருக்கு வந்து பணிவிடை செய்து அவரு கூடயே பயணிக்கும் பொழுது வேற யாரும் நினைச்சு பார்க்கறது கிடையாது. அந்த சூழல் இருக்கும் பொழுது இந்திரன் சூழ்ச்சி பண்றான். இந்திரன் எப்படி சூழ்ச்சி பண்றான் அப்படின்னா, கௌதம முனிவர் வந்து விடியற்கால எழுந்து ஆற்றங்கரைக்கு போய் குளிக்கிறது வழக்கம். அந்த நேரத்தை பயன்படுத்தி இந்திரன் என்ன பண்றான், கௌதம முனிவர் வேடம் கொண்டு அகலிகை கிட்ட போயிடுறான். அகலியும் ஏமாந்து என்ன பண்றான், தன்னுடைய கணவன் தான் நினைச்சுன்னு சொல்லிட்டு அகலிகை வந்து இந்திரன் கூட சேர்ந்து இருக்கிற சூழல் ஏற்படுது. இந்த சூழல் ஏற்படும் பொழுது கங்கை நதிக்கு போன அந்த கௌதம முனிவர் என்ன பண்றாரு, குளிச்சுட்டு வீட்டுக்கு வரும் பொழுது அகலிகையும் இந்திரனும் இருக்கிற அந்த காட்சியை வந்து பார்த்துடுறாரு. பார்த்துட்டு கோவம் கொள்றாரு, பயங்கர கோவம் கொள்றாரு. இது அது வரைக்கும் அகலிகைக்கு அப்படி கௌதம முனிவர் யாரு, இந்திரன் யாருன்னு தெரியாம தான் இருக்கும் பொழுது அந்த காட்சி வந்து புலப்படுது. அந்த கௌதம முனிவர் வந்து கோவப்பட்டு ஒரு சாபம் சபிக்கிறாரு. நீ இதுவரைக்கும் என்னிடம் இருந்து வாழ்ந்த காலம் போக பத்னியாக வாழ்ந்த நீ இருந்தது என்னை யாருன்னு தெரியாம இந்திரன் கூட இருந்துட்டியே அப்படின்னு கோவப்பட்டு ஒரு சாபத்தை வந்து கொடுக்கிறாரு. என்ன விடுறாருன்னா, நீ கல்லாய் மாறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை விடுறாரு. அதுக்கு வந்து அகலை கேட்கிறான், தெரியாம பண்ணிட்டேன், எனக்கு எதுக்கு விமோச்சனம் கிடையாதா அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு ஒரு விமோச்சனம் கொடுக்குறாரு. அதாவது தசரதன் வயிற்றில் பிறந்த ராமன், தூய ராமன் வரும்பொழுது
நீ வந்து பெண்ணாக மாறுவாய் அப்படிங்கிற அளவுக்கு அவ ஒரு எப்போதுமே இந்த முனிவர்கள் வந்து சாபம் கொடுக்கும் பொழுது அதுக்கு ஒரு வழியும் கொடுப்பாங்க. அந்த வழியை தான் அகலிக்கு வந்து அவளுடைய கணவன் வந்து சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஓகே அப்படிங்கும்போது அகலிகை வந்து கல்லாக மாறுகிறாள். கல்லாக மாறி அவ புதைந்து கிடக்கிறாள். அந்த பக்கம் ராமன் வரும்போது ராமனுடைய பாதம் பட்டு அவள் பெண்ணாக மாறுகிறாள் அப்படிங்கிற விஷயத்த விஸ்வாமுத்திரர் ராமனுக்கு வந்து எடுத்துரைக்கிறாங்க. சரி, இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்து போச்சே அப்படிங்கிற இந்த சூழல்லையும் இந்திரனுக்கும் ஒரு சாபத்து கொடுக்குறாரு. யாரு? கௌதம முனிவர். உன் உடல் முழுக்க கண்ணாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாகவே கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு தெரியும் அந்த ஒரு கதை, மிகப்பெரிய ஒரு கதை இருக்கு. அது நம்ம அடுத்த பாடத்துல பார்க்கலாம். ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு கதையா இருக்கனால அடுத்த பாடம் பார்க்கலாம். அவன் இந்திரன் வந்து வெறும் கண்ணாக மாறி அவன் மேல் போயிடுவான். அதுக்கப்புறம் அகலிகை வந்து பெண்ணாக மாற காட்சி நம்ம வந்து கண் முன்னே பார்க்கிறோம். அதுதான் வந்து மிதிலை மாநகர் கூடிய அகலிகை படலமாக நமக்கு காட்சி தருது. நன்றி.